ஹலோ கைஸ், திஸ் இஸ் யுவர் சரண்யா. நம்ம புஷ்பாஞ்சலி பிரணபீரில் லாஸ்ட் வீக் ஆர்டர் போட்டிருந்தோம். அதனுடைய அப்டேட் பார்க்கலாம். பிளான்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணலாங்க. இது வந்து டச் வெரைட்டியில் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. என்னென்ன வெரைட்டின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. பிளான்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இங்கே வந்து ஏர் இது பிளான்ட் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு ஹோல் போட்டிருக்காங்க. பிளான்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். பேக்கிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பேக்கிங் பிரிக்கிறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. டச்சு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து நல்லா ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ரொம்ப கண்டினியூஸ் ப்ளூம் எதிர்பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டச் வெரைட்டி வளர்க்கலாம். மேபி ஒரு 5 years போயிடுச்சு அப்படின்னா டச் பிளான்ட் நல்லா வளர்த்துனீங்கன்னா ஒரு 200 ஃப்ளார்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்பயுமே எடுத்ததையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளான்ட்டுமே வந்து 100 ப்ளூம் அப்படிலாம் இல்லைங்க. பேஷன்ஸ் வேணும். ஒரு 5 years பிளான்ட்டு புஷியாக நல்லா வளர்க்கணும். ரொம்ப ஹைட் போகக்கூடாது. ஒரு 4 feet to 5 feet வந்து பிளான்ட்டை வந்து நல்லா ப்ரூன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நம்ம ஒரு க்ரோத் எடுக்கலாங்க. இங்கே பாருங்கள், புஷ்பாஞ்சலி பிரணபீரில் பிளான்ட்டு சும்மா பக்காவாக அனுப்பிச்சிருக்காங்கங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஷாட் வாங்கினோம். இதனோட எம்ஆர்பி 349 போட்டிருந்தாங்க. பிளான்ட்டு பக்கா குவாலிட்டிங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ஹாட்ஷாட்டு. இருங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிளான்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன், செமையாக இருக்குது. புஷ்பாஞ்சலி பிரணபீர் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான்ட்டு வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய குவாலிட்டி இப்போ பக்காவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு புஷ்பாஞ்சலி பிரணபீரில் ஒரு டச் வெரைட்டிங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. உண்மையாலுமே நம்ம எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கோ அதுக்கான குவாலிட்டி இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பெஷல்ஸ் இருக்குது. நல்ல ஹை மெச்சூரிட்டி பிளான்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். புஷ்பாஞ்சலி பிரணபீரில் இப்போ டச் வெரைட்டி இருக்குது, கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மெச்சூர்டு பிளான்ட் வாங்கும்போது பிளான்ட்டு நல்லா சர்வைவ் ஆகும், எந்த ஒரு டைபேக் இஷ்யூமே வராது. உண்மையாலுமே பக்கா குவாலிட்டிங்க. இங்கே பாருங்கள், பிளான்ட்டு அவ்வளோ சூப்பராக குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த பிளான்ட்டு. இது வந்து டச் வெரைட்டியில் இதோட நேம் வந்து ஹாட்ஷாட்டு. ஒரு டார்க் பிங்க் கலரில் இந்த ஃப்ளார் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டி டச் வெரைட்டியில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எங்கேயுமே கிடையாது, புஷ்பாஞ்சலி பிரணபீரில் மட்டும்தான் டச் ஆரஞ்சு அப்படின்னு இருக்குது. இது எப்படி இருக்குன்னா
மேலே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது, ரிவர்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்குது, நல்ல பெரிய ப்ளூமாக வரும் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல் நர்சரியில் மீன்ஸ் அதனுடைய பேர் என்னன்னு தெரியலைங்க, நான் அப்டேட் பண்ணுறேங்க. அதை நம்ம வீட்டில் கார்டனில் வந்து அந்த பிளான்ட் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அதோட நேம் நமக்கு வராது, ஞாபகம் வர மாட்டேங்குது. அது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளோரிபந்தா வெரைட்டி, நல்ல டார்க் செந்தூரம் எப்படி இருக்கும் அந்த கலரில் இருக்கும், ரிவர்ஸ் ஒயிட்டு. அதோட பேர் தெரியலைங்க, லோக்கல் நர்சரியில் அதுக்கான ஒரு நேம் இருக்கும், ஜடிகா ஆரஞ்சுங்க அது பேர். ஸோ அதே மாதிரி டச்சு வெரைட்டியில் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டச்சு ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் இந்த டைம் உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிளான்ட் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு த்ரீ பெசல் ஷூட் வந்து 3 பெசல் ஷூட் இருக்குங்க. பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. அதனுடைய வெட்டாகவே இருக்குது அதனுடைய ரூட்டு. எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. ஹாட்ஷாட் வாங்கினது தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அடுத்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹை அண்ட் மேஜிக் பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரி கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு எல்லோ, ஃபயர் எல்லோ. அதனுடைய எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ரெட் ஷேடில் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து பிளான்ட்டு pH மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கலர் வந்து நமக்கு காமிக்கும் பிரைட் கலர்ஸில். இன்னும் அந்த இது வந்து காயவே இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ டாட்டில் தான் இந்த பார்சல் வந்துச்சு. புஷ்பாஞ்சலி, பிரணபீர், பிளான்ட் ரோஸ் வேர்ல்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூ டாட்டில் தான் அனுப்புவாங்க. புஷ்பா பீத்தன் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ப்ளூ டாட்டில் அனுப்புவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடிடிசிலேயே ஏர்னு ஒரு ஆப்ஷன் முன்னாடிலாம் இருந்தது, ஸ்பீட் போஸ்ட் மாதிரி சீக்கிரம் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புஷ்பா பீத்தனும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ப்ளூ டாட்டில் தான் போடுறாங்க. ப்ளூ டாட் பொறுத்த வரைக்கும் நம்மளே தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ப்ளூ டாட் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ்லேயே அந்த மாதிரி இருக்காது, சிட்டியில் வந்து நல்லா அவைலபிள், வீட்டுக்கே கொண்டு வந்து கூட கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியிலேருந்து அவுட்டர் இருக்கேன், நான் போய் தான் பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன். நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா டச்சு ஆரஞ்சு வாங்கினோம், அதுக்கப்புறமேட்டு ஹாட்ஷாட் வாங்கினோம், தென் வந்து ஹை அண்ட் மேஜிக் பாருங்கள், இங்கே ஒரு பெஷல் இருக்குது. ஆல்ரெடி இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் மறக்காமல் டச்சு வெரைட்டி வாங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா என்னடா இது இவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு, அதுக்கான ப்ரைஸுக்கான குவாலிட்டி தாங்க இது. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பிளான்ட்டோட மெச்சூரிட்டி ஆசம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்னால் வந்து நேற்று இது போட முடியலைங்க. அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அசோக்கியில். அது வந்து நான் வாட்டரில் போட்டிருந்தேன், எனக்கு டைம் இல்லாதனால நான் அதை ரீபார்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சுங்க. இப்போ அதை நான் வந்து ரீபார்ட் பண்ண போகிறேங்க. பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 to 150 அதுக்குள்ளே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னா அதுக்கான குவாலிட்டி பாருங்கள், நான் தண்ணியில் போட்டு 2 நாள் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி தண்ணியெலாம் போட்டு வச்சிடாதீங்க. வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு சில் வாட்டரில் ஒரு 2 hours மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபங்கி சைடில் வந்து ரோகோ 1 கிராமும் டித்தேனே அப்படி இல்லைன்னா சாஃப் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது 1 கிராம் போட்டு, டித்தேனேவும் சாஃபும் வந்து பார்த்திங்கன்னா டித்தேனேங்கிறது M45 அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் நேமில் இருக்கும். சாஃப் வந்து பார்த்திங்கன்னா 2 டெக்னிக்கல் நேமில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுலேயும் வந்து M45 வந்து அவைலபிள் சாஃப்லேயும். ஸோ நீங்கள் வந்து ஈச் 1 கிராம் போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி எடுக்கிறீங்களோ அந்த பக்கெட்டுக்கு ஈக்குவலாக, இப்போ 5 லிட்டர் எடுக்கிறீங்கன்னா 5 கிராம், இது 5 கிராம் போட்டு ஒரு ½ an hour விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பாட்டிங் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் தண்ணியில் போடுறது அதெல்லாம் வேணாங்க. நான் ஆல்ரெடி வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், பிளான்ட் நல்லா இருக்குது, நான் இப்போ ரீபார்ட் பண்ணிடுவேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசோக்கியில் பர்ச்சேஸ் பண்ணது. அசோக்கியில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ராக்னன்ட் ப்ளம்மு, கிஸ் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன் ஆஃப் தி ஹைப்ரிடி. ஆப்ராகாடாப்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளோரிபந்தா வெரைட்டி. அதுக்கப்புறம் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெக்ஸாஸு பர்த்டே பாட்டின்ற ஒரு மினி ஃப்ளோரிபந்தா வெரைட்டி. வேறு என்ன பண்ணியிருந்தோன்னா ஃப்ராக்னன்ட் ப்ளம்மு, கிஸ் ஆஃப் ஃபயரு, டெக்ஸாஸு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஏ வந்து பொறுத்த வரைக்கும் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அசோக்கியில். அசோக்கி பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிகிட்டே இருக்கனால
சீக்கிரம் பிளான்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். சம்டைம்ஸ் ஆனால் ரேர் வெரைட்டி அவைலபிளாக இருக்கும் அசோக்கி வித்தின் த சீப் ப்ரைஸ் 100 to 150. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அசோக்கிலேயே நான் பிளான்ட் நல்லா வாங்கி வளர்த்திருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பிளான்ட்டு நல்லாவே சர்வைவ் ஆகுது. இதுக்கும் நான் வந்து போன லாஸ்ட்டு சம்மரில் வாங்கினேன். ஸோ கைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் ஹாப்பியாக இருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் பிளான்ட்டு எல்லாம் ரீபார்ட் பண்ணிட்டு க்ரோத் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ கைஸ் பாய்.